சின்னுவா ஆச்சிபே எழுதிய லவ் சைக்கிள் இங்கிலீஷ் போம் இந்த வீடியோ மூலமாக நம்ம சம்மரியாக ஸ்டடி பண்ணிக்கலாம். சின்னுவா ஆச்சிபே இந்த போமுக்கு லவ் சைக்கிள் அப்படின்னு டைட்டில் வச்சிருக்கிறாரு. சைக்கிளிங், அதாவது இந்த சூரியனுக்கும் இந்த பூமிக்கும் உள்ள நடக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் சைக்கிளிங் மாதிரி நடந்து கொண்டிருக்குங்கிறத பார்க்குறாரு. இவர் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இந்த எர்த்துக்கும் சன்னுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப்பை ஒரு ரொமான்டிக்காக இருக்குதுங்கிறத அவர் தீமாக யூஸ் பண்ணுறாரு. எர்த்தினுடைய பயன் சூரியனுக்கு என்ன கிடைக்கும், சூரியனுடைய பயன் எர்த்துக்கு என்ன கிடைக்குது, ரெண்டு பேரும் ஒரு லவ் பண்ணுற மாதிரி தான் இவங்க ரெண்டு பேரும் இருக்கிறாங்க அப்படின்னு சின்னுவா ஆச்சிபே ரெண்டு பேருடைய செயல்பாடுகளை ரொம்ப மிகைப்படுத்தி தான் சொல்கிறாரு. ஒரு மெட்டாஃபரிக்கலாகவும் பெர்சானிஃபைட் பண்ணி யூஸ் பண்ணியிருக்கிறாரு. அந்த போமை டீட்டெயிலாக நம்ம ஸ்டடி பண்ணுறதுக்கு முன்னாடி சின்னுவா ஆச்சிபேயோட லைஃப் ஸ்கெட்சை நம்ம படிக்கலாம். சின்னுவா ஆச்சிபே ஒரு நைஜீரியன் நாவலிஸ்ட்டு, அது மட்டும் இல்லை ஒரு பொயட் அண்ட் கிரிட்டிக் ஆல்சோ. 1930 இவர் பிறந்திருக்கிறாரு. 2013 இவர் மறைஞ்சிட்டார். ஆஃப்ரிக்கன் லிட்ரேச்சரில் மாடர்ன் ஆஃப்ரிக்கன் லிட்ரேச்சரில் இவர் ஒரு முக்கியமான ஒரு ரைட்டராக தான் பேசப்படுறார் இன்னும் வரைக்கும். 1958 எழுதுகிற திங்ஸ் ஃபால் அப்பார்ட் இவருடைய மேஜர் ஒரு ஃபேமஸான நாவல். இந்த திங்ஸ் ஃபால் அப்பார்ட் இன்னும் நிறைய பேர் படித்து கொண்டு இருக்கிறாங்க, நிறைய ரிசர்ச் வேறு பண்ணுறாங்க. இவர் எழுதுகிற முக்கியமான நாவல்ஸ் பார்த்தீங்கன்னா திங்ஸ் ஃபால் அப்பார்ட், நோ லாங்கர் அட் ஈஸ் அண்டு ஆரோ ஆஃப் காட் ரொம்ப ஃபேமஸான நாவல்ஸ். இவருக்கு நல்ல பெயரை எடுத்து கொடுத்து இதெல்லாமே. அப்புறம் A Man of the People and the Annaங்கிற நாவலும் எழுதியிருக்கிறாங்க. இது எல்லாமே ரொம்ப ஃபேமஸான நாவல்ஸு. இவர் ஃபாரின் ஆஃப்ரிக்கன் லிட்ரேச்சராக கன்சிடர் பண்ணப்படுறாரு. இப்போது இந்த போம் The sun and the earth are metaphors for lovers, with the sun as the male and the earth the male. சின்னுவா ஆச்சிபே இந்த சன்னையும் இந்த எர்த்தை எப்படி சன் ஒரு ஆண் லவர் மாதிரியும் இந்த எர்த்து ஃபீமேல் லவர், ஒரு பெண் லவர் மாதிரி பார்க்குறாங்க. இந்த ரெண்டு பேருமே ஈச் அதை லவ் பண்ணுற பார்க்குறாரு. ஏன்னா நமக்கு ஜென்ரலாகவே தெரியும், இந்த சூரியனோட வெளிச்சம் இதோட பயன்பாடு எல்லாம் பூமிக்கு தான் வருது. பூமியில் படும்போது பூமியில் தாவர விலங்குகள் உயிரினங்கள் எல்லாம் வாழுது. அதனால் இந்த சூரியன் எர்த்தை லவ் பண்ணுற மாதிரி பார்க்குறாரு. Their relationship follows a daily cycle. இவங்க ரெண்டு பேருக்குள்ள ரிலேஷன்ஷிப் தினமும் நடந்து கொண்டே இருக்குது. தினமும் சூரியன் வருது, தினமும் சூரியன் ஆற்றல் எர்த்தில் வருது, எர்த்தில் வந்த உடனே தாவரங்கள்லாம் விளையுது. சூரியனோட பயன்பாடு எர்த்தில் மிகவும் ரொம்ப தேவைப்படுது. சூரியன் இல்லாமல் இந்த எர்த்து யூஸ்லெஸ்ங்கிற அளவுக்கு இவங்க ரிலேஷன்ஷிப்பு டெய்லி நடந்து கொண்டே இருக்குது. அதை இவங்க ரெண்டு பேர் லவ் பண்ணுற மாதிரி தான் ஒரு புருஷ மண்டாட்டி மாதிரி தான் பார்க்குறாரு. டெண்டர் இன்டிமசி அப்படின்னு சொல்கிறாரு. டெண்டர், இவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த உறவு நைட்டு நேரத்துலையும் விடியற்காலையில் தான் தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. விடியற்காலை வரும்போது சூரியன் என்ன ஆகுனா அப்படியே பூமியை விட்டு பிரிஞ்சு வானத்தில் போயிடும். மறுபடியும் இரவு வரும்போது அப்படியே இந்த சூரியன் பூமியில் இறங்கி அப்படியே இந்த பூமியோடு சேர்ந்து கனெக்ட் ஆகிற மாதிரி தான் பார்க்குறாங்க. நமக்கு தெரியும் இரவுனாலே சூரியன் இருக்காது, பகல்னாலே சூரியன் இருக்கும். அந்த மாதிரி தான் ஒரு கான்செப்டில் இதை எழுதியிருக்காரு. செப்பரேஷன் அண்ட் டென்ஷன். செப்பரேஷன், இந்த காலையில் பார்த்தீங்கன்னா சூரியனுக்கும் பூமி பிரிஞ்சு போயிடுவாங்க. நைட் ஆகும்போது இரண்டு பேர் சேர்ந்து இருக்கும்போது அந்த இடத்துல நீங்கள் சூரியனை தனியாக பார்க்க முடியாது. ரெண்டு பேருமே இரவு நேரத்தில் ஒன்று சேர்ந்த மாதிரி பார்க்குறாரு. அண்ட் ஈவென்ச்சுவல் ரெக்கன்சிலேஷன். ஈவினிங்னா வெளிச்சமாகவும் இருக்காது, இருட்டாகவும் இருக்காது, ரெண்டு பேர் இணைந்த மாதிரி ஆயிரும். அப்படியே ஸ்லோவாக ஆக ரெண்டு பேருமே ஒன்றா ஆயிடுவாங்க அப்படின்னு சொல்கிறார். இட் ரிஃப்ளெக்ட்ஸ் த ரித்தமிக் டிமில்டுவஸ் நேச்சர் ஆஃப் ஹியூமன் ரிலேஷன்ஷிப். ஒரு மனிதருக்குள்ள என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குமோ அதே மாதிரி தான் பார்க்குறாரு. எஸ்பெஷலி ரொமான்டிக் ஒன்ஸ். இப்போ லவ்வர்ஸ் ரெண்டு பேர் பிரிஞ்சிட்டாங்கன்னா அவங்களுக்குள்ள ரொம்ப ஒரு கான்ஃப்ளிக்ட் உருவாகும். இணைஞ்சிட்டாங்கன்னா சந்தோஷமாக இருப்பாங்க. ஆனால் இங்கே சூரியனும் பூமியும், இந்த பூமி இருட்டாக இருக்குது, பிரியும் போது பூமிக்கு வெளிச்சம் கொடுக்குது. அதே மாதிரி சூரியன் ரொம்ப தூரமாக போயிடுது பிரியும் போது. பகலில் பார்த்தீங்கன்னா சூரியன் ரொம்ப உயிரில் இருக்குது. இப்படி ஒரு ரிலேஷன்ஷிப் மாதிரி தான் இவங்க இருக்கிறாங்கன்னு சொல்கிறார். அண்டு வேர் பேஷன், கான்ஃப்ளிக்ட், பேஷன்ஸ் அண்டு ரெனிவல் ஆல் பிளே ரெக்கரிங் ரோல்ஸ். ரெனிவ் ஆகிட்டே இருக்குது. இந்த பூமி காலையில் பார்க்குறீங்க, சூரியன்
இந்த பூமியை விட்டு பிரிஞ்சு ரொம்ப தூரத்தில் போகும்போது சூரியனுடைய ஆற்றல் இந்த தாவரங்கள் மேலே பட்டு தாவரங்கள் எல்லாம் ரொம்ப அழகாக இருக்குது. காலையில் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப காலை அந்த அதிகாலை வந்து ரொம்ப குளிர்ச்சியாகவும் ரொம்ப எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி அந்த காலை அதிகாலை இருக்கும். ஏன்னா அப்போ தான் சூரியன் இதை விட்டு பிரிஞ்சு போகுது. இந்த பூமியிலேருந்து பிரியும் போது இந்த பூமி ரொம்ப அழகாக இருக்குது. அதை அப்படி சொல்கிறார். அதிகாலை ரொம்ப அழகாக இருக்குது. ஆனால் கொஞ்சம் டைம் ஆக ஆக ரொம்ப வெயில் அதிகமாக காணப்படுது இந்த பூமியில். ஸோ இப்படி இவங்க பிரியும் போது அழகாக இருக்குது, இணையும் போது இருட்டாகிடுது பூமிங்கிறத அந்த கான்செப்டில் இந்த போமை எழுதியிருக்காரு. இந்த போப்புடைய ஸ்டான்ஸாக நான் அவங்களுக்கு கொடுக்கல, பட் அதோட சம்மரி மட்டும்தான் அவங்களுக்கு நம்ம கொடுக்குறோம். ஸ்டான்ஸா 1ல் என்ன சொல்கிறாருன்னா, the stanza begins at dawn. அதிகாலையில் ஸ்டார்ட் ஆகுது. டான்னா அதிகாலையில், ரெப்ரசன்டிங் த ஆஃப்டர் மேத் ஆஃப் நைட் ஆஃப் இன்டிமசி. டான் எது அப்படின்னா அதிகாலை. அதிகாலை எதற்கு அப்புறம் வருது? நைட்டுக்கு அப்புறம் வருது. ஒரு இரவு வருது. இரவுக்கு அப்புறம் வரக்கூடிய நேரம் தான் வந்து டான், அதிகாலை. அது எப்படி இருக்குதுன்னா, the sun is personified as a male lover gently pulling away from his beloved. அதிகாலை எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, சூரியனும் இந்த பூமி இணைந்து அப்படியே இரவு நேரத்தில் ஒன்றா இருப்பாங்க. டான் வரும்போது, அதிகாலை வரும்போது அப்படியே பூமிகிட்டேருந்து அப்படி விலகி சூரியன் ரொம்ப தூரமாக போகிற மாதிரி அந்த அதிகாலை டிஸ்கிரைப் பண்ணுறாரு. த எர்த் ஆஃப்டர் நைட் ஆஃப் எம்ப்ரேஸ், அதாவது ஆஃப்டர் நைட் ஆஃப் எம்ப்ரேஸ், ரெண்டு பேரும் இணைந்து இருக்கிறாங்க. எம்ப்ரேஸ்னால் இணைந்து இருத்தல். The sun is personified as a male lover gently pulling away from his beloved earth. beloved யாருன்னா அந்த எர்த்து, சன்னுடைய லவ்வர் வந்து இந்த எர்த்து. இந்த எர்த்துட்டு அப்படி விலகி வித்ட்ரா பண்ணி அப்படியே வானத்தை நோக்கி போகும்போது ஹாப்பி லவ்வர்ஸாக இருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா ஹியூமன் லவ்வர்ஸ் பார்த்தீங்கன்னா இணையும் போது சந்தோஷமாக இருப்பாங்க. ஆனால் பூமியும் சூரியனும் பிரியும் போது சந்தோஷமாக இருக்காங்க. பிரியும் போது இந்த பூமி அழகாக இருக்குது, பசுமையாக காணப்படுது. இரவுலாம் நீங்கிரும், அந்த இருட்டு நீங்கி எந்த அளவுக்கு பூமியிலேருந்து சூரியன் விலகி போது அந்த அளவுக்கு இந்த பூமி வெளிச்சமாக இருக்கும். தாவரங்கள் எல்லாம் இருக்கும். சூரியனோட வெளிச்சத்தினால எல்லாருமே பயனடைவாங்கன்னு சொல்கிறார். தென் செகண்ட் ஸ்டான்ஸா, த பேஷன் ஆஃப் த நைட் லிவ்ஸ் பிஹைண்ட் நோ மிஸ் ஆர் ரெக்ரெட். நைட்டு அப்படியே போது சூரியனால் இந்த பூமிக்கு எந்த பாதிப்பும் கிடையாது, அதற்கு பதிலாக நன்மை தான் உண்டாகும். ஜென்ரலாக லவ்வர்ஸை விட்டு பிரியும் போது அவங்களுக்குள்ள பாதிப்பு உண்டாகும், அவங்க வேதனைப்படுவாங்க. ஆனால் இங்கே வந்து நைட்டு வந்து அப்படியே நைட்லேருந்து அப்படியே சூரியன் விலகி போகும்போது நைட்டு போய் வெளிச்சம் வரும், பூமியில் ரொம்ப அழகாக காணப்படும் அதிகாலை. இன்ஸ்ட் தெர் இஸ் சென்ஸ் ஆஃப் ஃப்ரெஷ்னஸ் அண்ட் ரெனிவல். ஸோ நைட்டுக்கு அப்புறம் நீங்கள் அதிகாலை பார்க்கலாம், ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இந்த பூமியில் தாவரங்கள்லாம் பசுமையாக காணப்படும். புல்வெளிகள் எல்லாம் ரொம்ப அந்த ட்ராப்ஸ், டியூ ட்ராப்ஸாக இருக்கும், பனித்துளிகளாக இருக்கும். பூக்களும் செடி கொடிகளும் பசுமையாக வளர்ந்து காணப்படும். பசுமையாக இருக்கும் தோட்டங்களில், காடுகளை பார்த்தீங்கன்னா. எப்படின்னா சூரியன் வந்து இந்த பூமியிட்டேருந்து விலகி போகும்போது ரெனிவல் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. அவங்க ரெண்டு பேரும் இணைந்திருக்காங்க. நைட்டு பகல் அப்படி சூரியன் பூமி விட்டு போகும்போது பூமி ரொம்ப அழகாக காணப்படும். அதாவது அதிகாலையில் அது அழகாக காணப்படும். இந்த எர்த்து வேக்ஸ் பெர்ஃப்யூம்ட் இன் டியூ ட்ராப் ஃப்ராக்ரன்ஸ். எர்த்து ரொம்ப பசுமையாக ரொம்ப நறுமணத்தோடு இருக்கும். அங்குள்ள தோட்டங்களை பார்த்தீங்கன்னா அதோட செடி கொடிய நறுமணங்கள், பூக்களுடைய நறுமணங்கள், அங்கே இருக்கக்கூடிய எல்லா புல்வெளி மரங்களுக்கு வரக்கூடிய அந்த ஃப்ளவர்லேருந்து வரக்கூடிய ஸ்மெல், அந்த ஃப்ரூட்ஸு வெஜிடபிள் வரக்கூடிய ஸ்மெல் ரொம்ப அழகாக இருக்குதுன்னு சொல்கிறாரு. சிம்பலைசிங் செரீன் அண்ட் கண்டென்டட் மார்னிங் ஆஃப்டர் லவ். இந்த எர்த்தும் இந்த சூரியனும் லவ் பண்ணிக்க அப்புறம் இந்த பூமி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப அதிகாலை பார்த்திங்கன்னா ரொம்ப அமைதியாக பசுமையாக காணப்படும். எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி அந்த அதிகாலை இருக்கும்னு சொல்கிறார். திஸ் இஸ் அ பொயட்டிக் வே ஆஃப் சேயிங் தட் their யூனியன் வாஸ் போத் ஃபுல்ஃபில்லிங் அண்ட் நேச்சுரல். இவங்க இரண்டு பேருக்குள்ள நடக்கக்கூடிய அந்த யூனியன் வந்து இயற்கையாக நடக்கக்கூடியது. இது யாருடைய ஃபோர்ஸாகவும் நடக்கலை, இயற்கையாக இணையிறாங்கன்னு சொல்கிறார். அது வந்து ரொம்ப இயற்கையாக இருக்குது, மனசுக்கு ரொம்ப நிம்மதி கொடுக்குதுன்னு சொல்கிறார். தேர்டு ஸ்டான்ஸால் சொல்கிறாரு, மார்னிங் லைட் இஸ் டிஸ்கிரைப்டு டெண்டர்லி அஸ் சாஃப்ட் ஐடு. மார்னிங்கை பார்க்கும்போது கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்குது. நீங்கள் எல்லாருமே மார்னிங் அதிகாலையோட அந்த வெளிச்சத்தை பார்க்கும்போது கண்ணுக்கு ரொம்ப குளிர்ச்சியாக இருக்குது. உங்களுக்கு வந்து ரொம்ப மனசுக்கு அமைதி கொடுக்குதுன்னு சொல்கிறார். பட் திஸ் ஜென்டில் மூட் வில் ஷிஃப்ட். ஆனால் இந்த மூட் அப்படியே ஷிஃப்ட் ஆகிடும். நீங்கள் அதிகாலை 5 மணி 6 மணி 7 மணிக்கு நல்லாயிருக்கும். அப்புறம் 8 9 10 11 12 மணி டைம் ஆக ஆக உங்களுக்கு ரொம்ப பூமி ரொம்ப
சூடாக ஆரம்பிக்கும். நிறைய பேருக்கு அது வெறுப்பை உண்டாக்கும். வெயில் அதிகமாக காணப்படும். ஆஸ் த சன் ரைசஸ் ஹையர், எப்படின்னா சன் ரைசஸ் ஹையர், சன் அப்படியே பூமியை விட்டு மேலே மேலே அப்படியே போக 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 சூரியனுடைய தாக்கம் ரொம்ப வெறுப்பை உண்டாக்கும் இந்த பூமி மேலே. ப்ளோயிங் த வாஸ்ட் ஏக்கர்ஸ் ஆஃப் ஹெவன், அப்படியே ரொம்ப தூரத்தில் போயிடும். நம்மளால் பார்க்க முடியாத தூரத்துக்கு போகும்போது சூரியனை வெளிச்சம், அதோடைய தாக்கம் சூரியனை அதாவது பூமி ரொம்ப சூடுபடுத்தும். ஹி பிகம்ஸ் மோர் இன்டென்ஸ் அண்ட் ஹேர்ஸ், சூரியனையே பிடிக்காத அளவுக்கு, இந்த பூமியவே பிடிக்காத அளவுக்கு ஆயிடும். எப்படின்னா ரொம்ப ஹையராக போக போக. The metaphor implies that initial tenderness may give way to stress or conflict during the course of the day. ஸோ இப்படி ஸ்டார்ட் ஆக டைம் ஆக ஆக என்ன ஆகிட்டே இருக்குன்னா ஒரு கான்ஃப்ளிக்ட் வர ஆரம்பிக்குது. இப்போ 2 பேருக்குள்ள சூரியன் ரொம்ப சூடாகுது, அதாவது பூமி ரொம்ப சூடாகிட்டே இருக்குது. எப்போனா சூரியன் பூமியை விட்டு பிரிய பிரிய பூமியே ரொம்ப செத்துப்போன மாதிரி ஆயிடுது. இப்போ என்ன ஆகுதுன்னா இந்த எர்த்துக்கு வந்து சூரியனோட ரிட்டர்ன் வரணும். சூரியன் திரும்ப வா அப்படின்னு கூப்பிடுது. அந்த எர்த்து வந்து சூரியனை என் கூட இன்னும் மறுபடியும் இணையவா, அப்படி இணைய வரும். எப்போ வரும்னா இரவு நேரம் வரும். இரவு நேரம் மேலே இருந்த சூரியன் அப்படியே பூமிகிட்ட திரும்ப வரும்போது மறுபடியும் இந்த பூமி ரொம்ப குளிர்ச்சி ஆயிடுது. எல்லாருக்குமே அது பிடிக்குது அப்படின்னு சொல்கிறாரு. ஸ்டான்ஸா 4 என்ன சொல்கிறேன்னா, ஹியர் த சன் ரேஸ் பிகம் பர்னிங் டாட்ஸ் ஆஃப் ஆங்கர். ஸோ அதுக்கப்புறம் சன்னோட ரேஸ் ரொம்ப இந்த பூமியிலேருந்து பூமிக்கு வரக்கூடிய அந்த சூரிய வெளிச்ச கதிர்கள் ரொம்ப எல்லாரையுமே தாக்குது. நிறைய பேருக்கு அது பிடிக்காமல் அதை திட்டுறாங்க, அதுலேருந்து ஒதுங்கி இருக்க ஆசைப்படுறாங்க. த ஹீட் ஆஃப் த டே ரெப்ரசன்ட்ஸ் ஆங்கர் ஆர் இமோஷனல் வலைட்டிலிட்டி. இப்போ சூரியனை வெளிச்சம் பார்த்தீங்கன்னா எல்லாரும் கோபத்தை உண்டாக்குது, யாருக்குமே பிடிக்கிறது கிடையாது, வீட்டுக்குள்ளே இருக்காங்க, வெளியே வரமாட்டேங்கிறாங்க, சூரியனை பார்த்து பயப்படுறாங்க. இப்படிப்பட்ட உணர்வு வருது எப்போனா சூரியன் கூடிய பிரச்சனைகள். The earth portrayed as a female figure is used to mood swings and waits patiently. ஆனால் இந்த எர்த்து என்ன பண்ணா, இது ஒன்றும் பண்ணா அப்படியே அமைதியாக பொறுமையாக காத்து கொண்டு இருக்குது. என்னைக்காவது சூரியன் மறுபடியும் நம்மகிட்ட வந்துதான் ஆகணும் பொறுமையாக காத்திருக்குது. ஆனால் பூமியில் இருக்கக்கூடிய அந்த உயிரினங்கள் எல்லாம் ரொம்ப வேதனைப்படுது. ஹிண்டிங் அட் அ டீப் என்டியூரிங் அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் பெர்ஹாப்ஸ் ரிசைன். ஆனால் இவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப பொறுமையாக தான் அவங்க ஹேண்டில் பண்ணுறாங்க. இவங்க வந்து இவங்களுக்காக நேரத்தை அவங்க மாற்றாது. போனால் நைட்டு தான் அவங்க சேருவாங்க. வேறு எந்த ஒரு பர்பஸ்க்காகவும் இவங்க நேரத்தை அவங்க மாற்ற மாட்டாங்க, பொறுமையாக இருக்கிறாங்க. அதை சொல்கிறார். ஸ்டான்ஸா 5 என்ன சொல்கிறார், த லாஸ்ட் ஸ்டான்ஸால் பார்த்தீங்கன்னா, ஆஸ் ஈவினிங் அப்ரோச்சஸ் த சன் பிகம்ஸ் ஜென்டிலர் அகெயின். ஈவினிங் திரும்ப வருது. இப்போ ஈவினிங் ஸ்டார்ட் ஆகுது. ஈவினிங் வரும்போது சன் ஸ்லோவாக அப்படியே வானத்துலேருந்து இறங்கி வரும்போது மறுபடியும் அந்த பூமி ரொம்ப குளிர ஆரம்பிக்குது. எப்போனா சூரியன் வந்து பக்கத்தில் வர வர ரொம்ப தூரத்தில் போன சூரியன் பூமியை நோக்கி வருது அப்படின்னு சின்னவாச்சுவே சொல்கிறாரு. சூரியன் வந்து எப்போ வந்து வானத்தில் இல்லாமல் இருக்குமோ அது எங்கே இருக்குன்னா இந்த எர்த்தோட ஜாயின் ஆயிடுச்சுன்னு சொல்கிறார். அந்த நேரத்தில் எல்லாருக்குமே இந்த பூமி ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கும்னு சொல்கிறாரு. அண்ட் த தாட் ஆஃப் நைட் அண்ட் ரெனியூடு இன்டிமசி சாஃப்ட் ஸ்கீம். இப்போது என்ன நான் சொன்ன மாதிரி பூமி வானத்தில் இல்லை, இப்போ எங்கே இருக்குன்னா அந்த சூரியன் வானத்தில் இல்லை, இது பூமி கூட சேர்ந்துருச்சு. சேரும்போது இங்கே இருக்கிற உயிரினங்கள் எல்லாம் வந்து இந்த சூடு இல்லாமல் வெயில் படாமல் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. திஸ் ரீஸ்டோர்ஸ் த எர்த் பவர் ஓவர் த சன். இதில் என்ன நம்ம புரிஞ்சுக்கணும்னா, எர்த்து கண்ட்ரோல் பண்ணிக்கிடுச்சு, நீ ரொம்ப அதிகமாக சூடுபடுத்துகிற அப்படின்னு. எர்த்து வந்து அப்படி தன்னோட பவரால் சூரியனை தான் பக்கம் இழுக்கும்போது மறுபடியும் எங்களை உயிரினங்கள்லாம் ரொம்ப நல்லா இருக்குது, சூடு இல்லாமல் ரொம்ப அமைதியாக காணப்படுறாங்க. இதில் வந்து எர்த்தோட பவரை வந்து காட்டுது. எர்த்துலேருந்து சூரியன் போகும்போது சூரியனோட பவர் வந்து பூமிக்கு ரொம்ப அதிகமாக வெப்பத்தை கொடுக்குதுன்னு சொல்கிறார். ஷோயிங் த சைக்ளிக்கல் நேச்சர் ஆஃப் தியர் ரிலேஷன்ஷிப். ஸோ இவங்களுக்குள்ள நடக்கூடிய இந்த திரும்ப சைக்கிளிங் நேச்சரை பற்றின ரிலேஷன்ஷிப்பை ரொம்ப பியூட்டிஃபுல்லாக சின்னவாச்சுவே சொல்கிறார். லவ் கான்ஃப்ளிக்ட் இருக்குது, மறுபடியும் ரீயூனியன் ஆகுறாங்க. லவ்வால் இணைகிறாங்க, மறுபடியும் கான்ஃப்ளிக்ட் ஆகுது, பிரியும் கான்ஃப்ளிக்ட் ஆகுது, மறுபடியும் ரீயூனியன் ஆகுறாங்க. இப்படி தான் வந்து இந்த சின்னவாச்சுவே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக சூரியனுக்கும் இந்த பூமிக்கும் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்பை பெர்சானிஃபை பண்ணி சொல்லியிருக்கார். பெர்சானிஃபைனா இவங்க 2 பேருமே வந்து ஏதோ உயிருள்ள லவ்வர்ஸ் மாதிரி தான் பார்க்குறார்.
ஸோ இப்படி தான் இந்த போம் வந்து எழுதியிருக்கிறாரு. இந்த சம்மரி உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.